ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதன் ராஜன் குக்கிங் சேனல். இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ தூக்கி போகிற தெர்மக்கோலை வச்சு 2 சூப்பரான ஐடியா தான் பார்க்க போகிறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கோ. பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு புதிய வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். டிப்ஸ் நம்பர் 1. முதல்ல பார்த்தீங்களா, நான் இதே போல் தெர்மக்கோல் எடுத்து வச்சுருக்கிறேன். நிறைய எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாம் வேண்டியக்கு எங்களுக்கு அது கூட வர அந்த தெர்மக்கோலை வச்சு நாங்கள் நிறைய விதமான பொருட்களை வீட்டில் அழகுக்காக செய்து வைக்கலாம். இப்போ பாருங்க, நான் இது போல் ஒரு தெர்மக்கோல் ஒன்று எடுத்திருக்கிறேன். அந்த தெர்மக்கோலில் நான் இதே மாதிரி கோல்டு கலர் பேப்பர் நான் நல்ல வடிவாக ஒட்டி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கலர் ஒட்ட விருப்பமோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஒட்டி விடலாம். அதுக்கும் நல்ல ஒரு அழகாக நல்ல ஒரு சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இதே போல் ஒட்டிட்டு இதே போல் நான் ஒரு சணல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இல்லை சின்ன கயிறு கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ இந்த சணலையும் நான் சென்டரில் வச்சுட்டு ஒரு டேப்பால் ஒட்டி விட போகிறேன். இப்படி நாங்கள் ஒட்டி விடுறதால அது எங்கேண்டாலும் நாங்கள் கேங் பண்ணி விடுறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது இப்போ நான் என்னத்துக்கு செய்திருக்கிறேன்னு பார்த்தீங்களென்றால், எங்கள்கிட்ட நிறைய விதமான தோடுகள் நாங்கள் வச்சுருப்போம். எங்களோட காதில் போடக்கூடிய மாதிரி அது விதம் விதமாக எங்களுக்கு இருக்கும். அதில் என்னட்ட பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பட்டன் தோடுகள் வச்சுருக்கிறேன். அந்த பட்டன் தோடு நான் எவ்வளவு தான் வாங்கினாலும் எங்கேயாவது ஒன்றிருக்காது, அப்படி எனக்கு துளைஞ்சு போயிடும். நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா என்னட்ட இருந்த இந்த தெர்மக்கோலை வச்சு நான் சூப்பரான இந்த பட்டன் தோடெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காகத்தான் நான் இப்போ இது செய்ய போகிறேன். இங்கே பாருங்க, இதே போல் தோடுகள் தான். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த சுடி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை நாங்கள் எடுத்து போட்டு இப்போ எல்லா தோடுகளையும் செப்பரேட்டாக சோடியாக நான் இப்போ இதில் குத்தி விட போகிறேன். இதில் குத்தி விடுறதால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 நன்மை. ஒன்று நாங்கள் தோடுகள் எங்களுடைய உடுப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறதுக்கு நாங்கள் தேட தேவையில்லை. அதை விட நாங்கள் அந்த தோடை போட்டுட்டு திருப்பியும் கலட்டி அதே இடத்துல நாங்கள் இதை குத்தி வச்சு விட்டோம்னால் இந்த தோடு எங்களுக்கு துளியவும் மாட்டுது. நாங்கள் எங்கேயும் போவைக்க அவசரப்பட்டு நாங்கள் தேடவும் தேவையில்லை. எந்த இடத்துல நாங்கள் ஒரு ஆணி ஒன்று அடிச்சுட்டு கேங் பண்ணி விடுறோமோ அந்த இடத்துல இந்த பொருள் எங்களுக்கு அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ. டிப்ஸ் நம்பர் 2. அதே தெர்மக்கோல்லையே பார்த்தீங்களென்றால் நான் ஒரு பக்கத்தை அப்படியே வச்சிருக்கிறேன். இப்போ இதில் ஒரு கார்ட் ஷேப் ஒன்று நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நான் என்னட்ட ஆல்ரெடி கார்ட் ஷேப்பில் நான் ஒரு போர்ட் வச்சுருக்கிறேன். இப்போ அந்த போர்ட்டை இதில் வச்சு ஒரு பென்னால் மார்க் பண்ணி போட்டு அதை நான் ஒரு கத்தி வச்சு நல்ல வடிவாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த கத்தியல் கையெல்லாம் வெட்டுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, நான் இதே போல் நல்ல நீட்டாக நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலரை நீங்கள் இதுக்கு கொடுத்து கொள்ளலாம். நான் இதுக்கு ரெட் கலர் கொடுக்க போகிறேன். பாருங்க, இப்போ எல்லா இடமும் ரெட் கலர் நான் இதில் பூசி விட போகிறேன். இப்போ ரெட் கலரை பூசி விட்டுட்டு இது எங்களுக்கு நல்லா காஞ்சி வரட்டுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த தெர்மக்கோலில் ஹார்ட் ஷேப்பில் வெட்டி கலர் பண்ணி வச்சது நல்லா காஞ்சிட்டுது. இப்போ அதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் இது போல் ரெட் கலரும் கோல்டும் கலந்த மாதிரி ஒரு லேஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது கொஞ்சமாக பூக்கள் எடுத்து வச்சுருக்கிறேன், இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் ஒட்டி கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளூ கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த க்ளூ கன் வச்சு தான் நான் இப்போ இதை ஒட்ட போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன க்ளூ இருந்தாலும் அது நல்லா பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நீங்கள் அதை இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த லேஸை நான் நல்ல வடிவாக இந்த கரையெல்லாம் தெரியாத மாதிரி மூடி நீட்டாக வச்சு விட போகிறேன். இதில் பார்க்கவே தெரியுது உங்களுக்கு எவ்வளவு நீட்டாக நான் இப்போ இந்த லேஸை இதில் வச்சு விட்டுட்டேன்ண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ரோஸ் இதுவும் தெர்மக்கோலால் செய்யப்பட்ட ஒரு ரோஸ் தான். இப்போ அதை வச்சு நான் இதில் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பூ என்ன கலரில் வைக்கணுமோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு நீங்கள் இதை வச்சு நல்ல வடிவாக டெக்கரேஷன் பண்ணி கொள்ளலாம். என்னோட கொஞ்சம் இலியலும் இருந்தது, அப்போ அதால் நான் இதில்
கொஞ்சம் இலியலையும் சேர்த்து தான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் என்னட்ட ரெட் கலர் பூவும் இருக்குது. இந்த ரெட் கலர் பூவை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இப்போ இந்த ரெட் கலர் பூவையும் நான் சேர்த்து தான் இதில் டெக்கரேஷன் பண்ணி விட போகிறேன். இது அப்படி என்று பார்த்தீங்களென்றால் ஒரு பக்கம் கொஞ்சம் குறைவாகவும் ஒரு பக்கம் கொஞ்சம் கூடவாக நான் வைக்க போகிறேன். இது உங்களுக்கு நான் செய்து முடிய பார்க்கவே தெரியும். உங்களுக்கு இந்த கார்ட் ஷேப்பை எப்படியெல்லாம் உங்களுக்கு டெக்கரேஷன் பண்ண விருப்பமோ நீங்கள் அப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகளில் இப்போ விற்பனைக்கு வருகுது. நாங்கள் கேட்க போனால் அது அவ்வளவு விலை சொல்லினோம். அதை விட நாங்கள் வீட்டிலேயே தூக்கி குப்பையில் போடக்கூடிய தெர்மக்கோலை வச்சு நாங்கள் இப்படி நல்ல அழகான பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொள்ளலாம். நான் பார்த்தீங்களென்றால் இதே போல் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். ஏனென்றால் கீழ் கரைக்கு நான் ஒயிட் கலர் ரோஸ் கொடுத்துருக்கிறேன். மேலே ரெட் கலர், அது ரெட் கலர் இல்லை, கொஞ்சம் மெரூன் கலர், அந்த ரெட்டை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கிறபடியாக அது நல்ல அழகாக இருக்குமெண்டு நான் இடைக்கிட இலையலையும் கொடுத்து இந்த ரோஸையும் கொடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் இதை டெக்கரேஷன் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த பக்கத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதி அதில் நல்ல வடிவாக ஒட்டி விட்டுட்டீங்கன்னா அது கூட நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் இதில் எல்லா பூக்களையும் நான் நல்லா அழகாக ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இது கேங் பண்ணி விடுறதுக்காக நான் இந்த சணலை இதில் நல்ல வடிவாக ஒட்டி விட போகிறேன். நல்லா சென்டராக பார்த்து நல்ல வடிவாக நான் இதை ஒட்டி விடுறேன். இப்போ பாருங்கோ, நான் இது போல் ஹோம் அண்டு எழுதின ஒரு பேப்பர் ஒன்றில் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி நான் இதை இப்படியே இதில் ஒட்டி விட போகிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இதில் எழுதி ஒட்ட விருப்பமோ நீங்கள் அதை ஒட்டி விடலாம். பாருங்க, இது போல் நல்ல வடிவாக நான் ஒரு கம் வச்சு ஒட்டி விட்டுட்டேன். நல்ல வடிவாக எல்லாம் எனக்கு காஞ்சி வந்துட்டுது. நான் இது உங்களுக்கு கேங் பண்ணி காட்டுறேன். எவ்வளவு க்யூட்டாக இருக்குதுன்ட்டு பாருங்கோ. நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கும்போதே விளங்குது. இது கடையில் இருந்தது. நான் அதை ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு நானே வீட்டை செய்வோமென்று முடிவெடுத்து செய்தது தான். அவ்வளவு ஒரு அழகாக இருந்தது. என்னுடைய வீட்டு சிவர் ஒயிட் கலர் என்றதால் இந்த ரெட் கலர் அவ்வளவு மச் பண்ணின மாதிரியே இருந்தது. இப்படி நீங்களும் செய்தால் உங்களோட வீட்டையும் நீங்கள் அழகுபடுத்தி கொள்ளலாம். இந்த டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெர்மாக்கோல் இருந்தால் ஒரு தடவை நீங்கள் இது போல் செய்து பாருங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தூக்கி போடுற தெர்மாக்கோலை வச்சு செய்த 2 ஐடியாஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன். என்ன மாதிரி சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவும் உங்களை சேரும். ஓகே, பபாய்.